वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यधितुर्य कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்சுபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 9ல இருந்துட்டு இருக்கோம். முதல்ல ஒரு சுபாஷிதத்தோட இன்றைய தினத்தை தொடங்க இருக்கும். அது என்ன சுபாஷிதம் அப்படிங்கிறத பாருங்க. சுபாஷிதம்: தேகஸ்ய தூஷணம் தந்திரா குமந்திரி ராஜ்ய தூஷணம், ரூபஸ்ய தூஷணம் ஜாட்யம், அதர்மியம் நரதூஷணம். தேகஸ்ய தூஷணம் தந்திரா குமந்திரி ராஜ்ய தூஷணம், ரூபஸ்ய தூஷணம் ஜாட்யம், அதர்மியம் நரதூஷணம் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். என்னன்னாக்கா, தேகஸ்ய தூஷணம் தந்திரா, அதாவது தூஷணம்னா இது ஒதுக்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம். எதை ஒதுக்க வேண்டியது அப்படின்னாக்கா, தேகத்திலிருந்து தந்திரானா சோர்வு, நமக்கு இந்த சோர்வு சோம்பல் அப்படிங்கிறது ஏற்படும் இல்லையா, அத ஒதுக்க வேண்டும். தேகத்திலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தந்திரானா என்னது, சோர்வு, அதை தூஷணம், அத ஒதுக்க வேணும். குமந்திரி ராஜ்ய தூஷணம், ஒரு ராஜ்யம் இருக்கு, கிங்டம் இருக்குனாக்கா அதுல இருந்து யார ஒதுக்கணும் அப்படின்னாக்கா குமந்திரி, அதாவது மந்திரினா தெரியும், மினிஸ்டர், அதாவது மந்தமான மந்திரி இருப்பான், அவனுக்கு எதுவுமே பண்ண தெரியாது, அந்த மந்திரி அப்படிங்கிற அந்த பதவிக்கே தகுதி இல்லாத ஒருத்தர் இருப்பான், அவனை என்ன பண்ணிடணும், தூஷணம், அந்த ராஜ்யத்திலிருந்து விலக்கிடணும். ரூபஸ்ய தூஷணம் ஜாட்யம், ரூபம்னா அப்பியரன்ஸ், தோற்றம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எதை விளக்கணும்னாக்கா ஜாட்யம், டல்னஸ், ஒரு மாதிரி டல்லா இருக்கும் இல்லையா, பிரகாசம் இல்லாம இருக்கும், அந்த தன்மையை விளக்கிவிட வேண்டும். ரூபஸ்ய, நல்ல அப்பியரன்ஸ் வேணும்னாக்கா அந்த டல்னஸ் இல்லாம பாத்துக்கணும் நம்ம. அதர்மியம் நரதூஷணம், நரகனா யாரு, மனிதர்கள். எதை ஒதுக்க வேண்டும் தெரியுமா, அதர்மியத்தை ஒதுக்கணும். தர்மமாகவே நம்ம சேர்க்கணுமே தவிர, தர்மத்தையே பண்ணணுமே தவிர அதர்மத்தை புறம் தள்ள வேண்டும். தேகஸ்ய தூஷணம் தந்திரா, இந்த உடம்புல இருந்து சரீரத்தினுடைய சரீரம் நன்னா இருக்கணும்னாக்கா எதை புறம் தள்ள வேண்டும்னாக்கா சோர்வு அப்படிங்கிற விஷயத்தை நாம தள்ளிவிட வேண்டும். நம்ம தேகம்னா சரீரம், நம்ம உடம்பு, அந்த தேகம் நன்னா இருக்கணும்னாக்கா எதை புறம் தள்ள வேண்டும் அப்படின்னாக்கா தூஷணம் தந்திரா, தந்திரான சோர்வை அகற்ற வேண்டும், நீக்க வேண்டும். குமந்திரி ராஜ்ய தூஷணம், மந்திரினா தெரியும் நமக்கு, மினிஸ்டர். குமந்திரினா அவன் நல்ல மினிஸ்டரே கிடையாது இல்லையா, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனை போய் மந்திரி ஆகினா அந்த ராஜ்யம் எப்படி நன்னாவா இருக்கும். அதனால ராஜ்ய தூஷணம், அந்த ராஜ்யம் நன்னா இருக்கணும்னாக்கா அந்த மந்திரியை நம்ம தூஷணம் பண்ணு, வெளியில அமிச்சிடணும். ரூபஸ்ய தூஷணம் ஜாட்யம், ஒரு உருவம் நன்னா இருக்கணும், தோற்றம் நன்னா இருக்கணும்னாக்கா ஜாட்யம், அந்த டல்னஸ் அது இருக்கும் இல்லையா, அத ஒரு மாதிரி பிரகாசத்தன்மை இழந்து காணப்படும், அதை எடுத்துடணும். அதர்மியம் நரதூஷணம், நரன் எதை புறந்தள்ள வேண்டும்னாக்கா அதர்மத்தை புறந்தள்ளும். அப்ப என்ன அர்த்தம், தர்மத்தின் வழி நடத்தல் வேண்டும். தேகஸ்ய தூஷணம் தந்திரா குமந்திரி ராஜ்ய தூஷணம், ரூபஸ்ய தூஷணம் ஜாட்யம், அதர்மியம் நரதூஷணம் அப்படிங்கிறது இந்த சுபாஷிதம் நமக்கு கத்து தரக்கூடிய ஒரு கான்செப்ட். என்ன பண்ணணும், எதை புறந்தள்ள வேண்டும் அப்படின்றது. அது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, சந்தினா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஸ்வரசந்தய அப்படின்னு என்ன சொன்னோம் டெஃபினிஷன், அதுக்கு ஸ்வரஸ்ய ஸ்தானே ஆதேசா ஸ்வரசந்திஹி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸ்வரசந்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸ்வரசந்தினா என்ன, அதுக்கு நம்ம டெஃபினிஷன் கொடுத்தோம். என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு ரெண்டு பேர், ஸ்வரசந்தினும் சொல்லலாம், அச்சந்தினும் சொல்லலாம். அதுக்கு என்ன டெஃபினிஷன், ஸ்வரஸ்ய ஸ்தானே ஆதேசா ஸ்வரசந்திஹி அப்படிங்கிற டெஃபினிஷன் நாம கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, அந்த ஸ்வரசந்தி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எத்தனை விதமாக பிரிச்சோம் இல்லையா, ஸ்வரசந்தி பார்த்தோம்.
அத அஷ்டவிதமாக பிரிச்சோம். 8 விதங்களாக நம்ம அதை கிளாசிபிகேஷன் பண்ணோம். எதை? ஸ்வரசந்திய எத்தனை விதமா கிளாசிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா 8 வகைகளாக அதை நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணோம் இல்லையா? அந்த 8 என்னென்ன அப்படின்னாக்கா என் சந்தி, யாந்தாவாந்த தேச சந்திஹி, குணசந்திஹி, விருத்தி சந்திஹி, சவர்ண தீர்க்க சந்திஹி, பூர்வரூப சந்திஹி, பரரூப சந்திஹி, பிரகிருதி பாவஹா அப்படிங்கிற மாதிரி அத ஸ்வரசந்தையா அஷ்டவிதாக அப்படிங்கிற மாதிரி அதை கிளாசிபிகேஷன் பண்ணும். அதை பண்ணதோட இல்லாம அந்த என் சந்தினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. இகோ எனச்சி கஹாஸ்தானே என் சியாத் அச்பரே அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தை அடிப்படையா வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? என் அப்படிங்கிற சந்திய நாம என்ன பேரு? என் சந்தின்னு பேரு. இது ஸ்வரசந்தியில முதல் டைப், ஃபர்ஸ்ட் டைப், முதல் வகை. அதுக்கு என்ன பேரு? என் சந்தின்னு பேரு. சரி, அந்த என் சந்தினா என்ன சொன்னோம்? என்னா அது ஒரு பிரத்யாகாரம். என்ன பிரத்யாகாரம்? ய வ ர ல. இந்த அக்ஷரங்களை உள்ளடக்கியது என். சரி, அது என்ன ஆறுது? அந்த 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 வர்ணங்கள் ஆதேசமா வர போறது. எதனுடைய ஸ்தானத்துல அப்படின்னாக்கா இகஹா ஸ்தானே. இகஹனா என்ன? அது ஒரு பிரத்யாகாரம். அதுல என்னென்ன வர்ணங்கள் உள்ள இருக்கு? அந்தர்பாவமா இருக்கு. இ இ உ உ ரு ரு லு. இந்த வர்ணங்களுக்கு தான் என்ன பேரு? இகஹான்னு பேரு இல்லையா? சூத்திரம் என்ன? இகோ எனச்சி இகஹா ஸ்தானே என் சியாத் அச்சி சம்ஹிதாயாம் விஷயே அப்படிங்கிறது எப்போ? அச்சி பரே, அச்சி வர்ணமானது பரமா இருக்கும் பொழுது அப்படிங்கிறது சூத்திரத்தினுடைய அர்த்தம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் என்ன பார்த்தோம்? என் சந்திஹி அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன? ய வ ர ல. அழகா கொடுத்துருக்கா பாக்ஸ் போட்டு. அப்போ இகஹா அப்படின்னா என்ன? இ இ உ உ ரு ரு லு. அந்த இகஹா ஸ்தானே அப்படின்னா என்ன? இ இ உ உ ரு ரு லு அப்படிங்கிற அந்த வர்ணங்களோட இடத்துல ய வ ர ல அப்படியே கீழே ரெஸ்பெக்டிவ்லி அந்த அக்ஷரங்களானது ஆதேசமாக வரும். அதுதான் கீழே அழகா எப்போ? அசவர்ணஸ்வரா சேரும் பொழுது இ இ உ உ ரு ரு லு இத்யேதேப்யோ வர்ணேப்யோ அசவர்ணே ஸ்வரே பரே இகார ஈகார இத்யனயோஹ ஸ்தானே யகாரஹ உ உ இத்யனயோஹ ஸ்தானே வகாரஹ ரு ரு இத்யனயோஹ ஸ்தானே ரகாரஹ பிராக்கெட்ல ரேஃபஹ அப்படிங்கிறது என்னவா வரும்? அப்படி ஆதேசமா வரும். அதுக்கப்புறமா ரிகாரஸ்ய ஸ்தானே லகாரஸ்ச ஆதேசோ பவதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் நம்ம? அது ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் அழகா காண்பிச்சு கொடுத்தோம். என்ன அது? இகார ஈகாரத்துக்கு யகாரம் வருது. எந்த இடத்துல? பிரதி பிளஸ் ஏகம் ஈக்குவல் டு பிரத்யேகம். நதி பிளஸ் அத்ர நத்யத்ர அப்படிங்கிற உதாரணத்தை நாம உங்களுக்கு அழகா காண்பிச்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து அடுத்த அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய உகார ஊகார ரிகார ருகார லுகார வர்ணங்களுக்கும் எந்த மாதிரியானது வரும்ன்றது உங்களுக்கு அழகா காண்பிச்சு கொடுத்தோம். அதை தவிர நிறைய உதாரணங்கள் பாருங்க. அதே மாதிரி அதே என் சந்தி நம்ம என்ன பண்ணிருந்தோம் போன வகுப்புல? என் சந்தினா என்ன? அந்த இகார ஈகார உகார ஊகார ருகார ருகார லுகார ஸ்தானே யவர ல அப்படிங்கிறது வருது. அது எப்படி எப்படி உதாரணம் அப்படிங்கிறது போன வகுப்பு வரைக்கும் பார்த்தோம். அதை தவிர்த்து இந்த உதாரணங்கள் எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துக்கா பாருங்க. அன்யான் உதாரணானி யதி பிளஸ் அபி யத்யபி, சுதி பிளஸ் உபாஸ்யா சுத்யுபாஸ்யா, தாத்ரு பிளஸ் அம்சா தாத்ரம்சா, பித்ரு பிளஸ் அம்சா பித்ரம்சா, வது பிளஸ் ஆசனம் வத்வாசனம், இதி பிளஸ் ஆச்சரந்தி இத்யாச்சரந்தி, இதி பிளஸ் ஆக்ஷிப்தஹ இத்யாக்ஷிப்தஹ, சாது பிளஸ் இதம் சாத்விதம், ஸ்மராமி பிளஸ் அகம் ஸ்மராம்யகம், இதி பிளஸ் ஆதுனிகஹ இத்யாதுனிகஹ, நாஸ்தி பிளஸ் அசாத்தியம் நாஸ்த்யசாத்தியம், இதி பிளஸ் அபி இத்யபி, மது பிளஸ் அரிஹி மத்வரிஹி,
லு பிளஸ் ஆகிருதி லா கிருதி, ஜனனி பிளஸ் ஆக ஜனன்யாக, அதி பிளஸ் உத்தமஹ அத்யுத்தமஹ, பிரதி பிளஸ் அவதத் பிரத்யவதத், வஸ்திராணி பிளஸ் உத்பாதயதி வஸ்திராண்யுத்பாதயதி, பவது பிளஸ் அதுனா பவத்வதுனா, பார்வதி பிளஸ் அதுனா பார்வத்யதுனா, வியசனேஷு பிளஸ் அசக்தம் வியசனேஷ்வசக்தம். இதெல்லாம் நம்ம என் சந்தி அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அந்த இகஹாஸ்தானே என் சியாத் அச் பரே அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே அஞ்ஞானி உதாகரணானி. ஏன்னா உதாகரணத்தோட படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு சந்தினா என்ன, அந்த எப்படி சேர்ந்திருக்கிற பதங்களை பிரிக்கிறது, அதை பிரிக்கும் பொழுது அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறது அது அப்படிதான் பார்த்தாதான் நமக்கு இது என் சந்தி அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் இல்லையா? சோ நம்ம அதுக்கு அழகா டெபினிஷன் பார்த்துடுறோம். எந்த வர்ணத்துக்கு எந்த வர்ணம் ஆதேசமா வருதுன்னு பாக்குறோம், எது பரமா இருக்கும்போது அப்படிங்கிறதையும் பார்த்துடுறோம். இது எல்லாத்தையும் அழகா இந்த உதாகரணத்தோட உட்காந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும் இல்லையா? நீங்க அழகா இத உட்கார்ந்து எழுதணும். முழுக்க எழுதினாத்தான் எந்தெந்த பதங்களுக்கு அந்த எப்படி எப்படி பிரிச்சிருக்கா, எப்படி பிரிக்கணும். அதுதான் சந்தினாலே பிரிக்கிறது சேர்க்கிறது அப்படிங்கறதுதான் சந்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பாருங்க, இது அஞ்ஞானி உதாகரணானி. எதனுடைய உதாகரணங்கள் எல்லாமே என் சந்தின்னு பார்த்தோம் இல்லையா? ஸ்வர சந்தியினுடைய முதல் சந்தி என் சந்தி, அதனுடைய எக்ஸாம்பிளாக இதை கொடுத்திருக்கா. அதை தொடர்ந்து அந்த என் சந்தியை தொடர்ந்து நாம பார்க்க போறது என்ன சந்தி? யாந்தா வாந்தாதேச சந்திஹி. அதனுடைய டெபினேஷன் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு என்ன உதாகரணம் அப்படிங்கிறதுலாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்கோ, யாந்தாவாந்தாதேச சந்திஹி என்ன கொடுத்திருக்கா? யாந்தௌ வாந்தௌ ச, ஐ ஆய் அவ்வு ஆவ் அப்படிங்கிறது வரப்போறது இல்லையா? இது எப்படி வரப்போறது பாருங்கோ. முதல்ல ஏகார ஐகார ஓகார ஔகாரம், அதனுடைய ஸ்தானத்துல ஐ ஆய் அவ் ஆவ் அப்படிங்கிறது வரப்போறது இல்லையா? எதனுடைய ஸ்தானத்துல? ஏகார ஐகார ஓகார ஔகாரஸ்ய ஸ்தானே ஐ ஆய் அவ் ஆவ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ ஆதேசः, ஐகாரஸ்ய ஸ்தானே ஆய் ஆதேசः, ஓகாரஸ்ய ஸ்தானே அவ் ஆதேசः, ஔகாரஸ்ய ஸ்தானே ஆவ் ஆதேசः. இது வரப்போறது. சரி, இதுக்கு என்ன சூத்திரம்? ஏச்சோ அயவா யாவஹ. என்ன சூத்திரம்? அந்த என் சந்திக்கு என்ன சூத்திரம் பார்த்தோம்? இகோ எனச்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த யாந்தாவாந்தாதேச சந்திஹி அதனுடைய சூத்திரம் என்ன? ஏச்சோ அயவா யாவஹ. என்ன அர்த்தம்? ஏச்சஹா கிரமாத் ஐயி அவ்வு ஆயி ஆவ் ஏதே ஸ்யுஹு அச்சி பரே. அச்சி பரமா இருக்கும் பொழுது ஏச்னா எது? ஏகார ஐகார ஓகார ஔகாரஸ்ய ஸ்தானே அதனுடைய இடத்துல என்ன வர போறது அப்படின்னாக்கா ஐயி அவ்வு ஐயி ஆயி அவ்வு ஆய் சொல்லக்கூடிய அந்த வர்ணங்களானது வரப்போறது. எப்போ? அச்சு பரமாக இருக்கும் பொழுது இல்லையா? அதுதான் அங்க கொடுத்துருக்கா பாருங்க, பாக்ஸ்ல கிளீனா கொடுத்துருக்கா பாருங்க. ஏகார ஐகார ஓகார ஔகாரம். இந்த யாந்தாவாந்தௌச்ச அப்படின்றதுக்கு என்ன ஈக்குவல் கொடுத்திருக்கிறா? ஐயி ஆயி அவ்வு ஆவு. அதுக்குதான் அது கொடுத்திருக்கா இல்லையா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இதுதான் ஆதேசமாக வரப்போறது. எது அப்படின்னாக்கா ஐயி ஆயி அவ்வு ஆவுன்னு ஆதேசமா வரப்போறது. சரி, எதனுடைய ஸ்தானத்துல வரும்? ஏகார ஐகார ஓகார ஔகாரஸ்ய ஸ்தானே இல்லையா? கிளீனா கொடுத்துருக்கா பாருங்க. ஏகார ஐகார ஓகார ஔகார இத்யேதேப்யோ வர்ணேபியஹ ஸ்வரே பரே அச்சுவர்ணம். ஸ்வரே பரணம் அச்சுவர்ணம் பரமாக இருக்கும் பொழுது ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ, ஐகாரஸ்ய ஸ்தானே ஆய், ஓகாரஸ்ய ஸ்தானே அவ்.
ஔகாரஸ்ய ஸ்தானே ஆவுச்ச ஆதேசோ பவதி அப்படிங்கிறது இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஸ்வரசந்தியினுடைய ரெண்டாவது வகை. முதல் வகை என்ன? என் சந்தி. அதை போன வகுப்புல பார்த்தோம். இன்றைய வகுப்புல நான் பார்த்துட்டு இருக்கிறது என்ன? யாந்தாவாந்தாதேச சந்திஹி. என்ன? யாந்தௌ வாந்தௌ ச ஈக்குவல் டு ஐ ஆயி அவ்வு ஆவுன்றது குறிக்கும். ஏகார ஐகார ஓகார ஔகாரஸ்ய ஸ்தானே ஐ ஆயி அவ்வு ஆவுங்கிறது அப்படியே ஆதேசமா வரும். எப்படி? ரெஸ்பெக்டிவ்லி. அதுக்கு என்ன சூத்திரம்? ஏச்சோ அயவாயாவஹா. ஏச்சஹா ஏச்சஹான்னு என்ன? ஏகார ஐகார ஓகார ஔகாரம். ஏச்சஹா கிரமாத்து. கிரமாத்துனா ரெஸ்பெக்டிவ்லி என்ன வரும்? ஐயி அவ்வு ஆயி ஆவு ஏதே ஸ்யுஹு. எப்போ? அச்சி பரே அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது சந்தி. எதனுடைய ரெண்டாவது சந்தி வகை? ஸ்வர சந்தி. அதனுடைய ரெண்டாவது. முதல் என்ன? என் சந்தி. ரெண்டாவது யாந்தாவாந்தாதேச சந்திஹி. சரியா? பாரு, இதனுடைய உதாரணம் பார்த்தோம்னாக்கா நமக்கு இன்னும் தெளிவா புரியும். ஒரு நிமிஷம் பாருங்க. இது எக்ஸாம்பிள். நாலும் எப்படி வருது இல்லையா? அது நாளுக்கு ஐயி ஆயி அவ்வு ஆவு லீனா கொடுத்துருக்கா. ஏகாரஹா பிளஸ் ஸ்வரஹா ஈக்குவல் டு ஐ. எப்படி? அரே பிளஸ் ஏ. அரே பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஹரயே. என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்? என்ன? ஐக்கு அரே பிளஸ் ஏ. அரேன்னு சொல்லும் போது என்ன இருக்கு? ஏகாரம் இருக்கு. பிளஸ் ஏனும் போது அச்சு பரமா இருக்கு. ஏன்றது அச்சு. அப்போ ரெண்டும் சேரும் போது என்ன ஆகுது? ஹரயே. என்ன வருது அங்க அப்படின்னாக்கா ஏகாரத்தினுடைய ஸ்தானே ஐகாரஹா ஆதேசோ பவதி அப்படிங்கிறது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது இல்லையா? அடுத்து அரே பிளஸ் ஆகச்ச அரையாகச்ச. அடுத்தது பாருங்க, ஐகாரத்துக்கு என்ன உதாரணம்? ஐ நை பிளஸ் அகஹ. நை பிளஸ் அகஹ ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஆய் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறா பாருங்க. ஐ பிளஸ் ஸ்வரஹா ஈக்குவல் டு ஆய். நை பிளஸ் அகஹ ஈக்குவல் டு நாயகஹ. நை பிளஸ் அகஹ ஈக்குவல் டு நாயகஹ. இது ஆய். எனது ஐகாரஸ்ய ஸ்தானே ஆய் ஆதேசஹ. அதனுடைய எக்ஸாம்பிள். அடுத்தது ஓகாரஹ. ஓகாரத்துக்கு என்ன வரணும்? ஔ வரணும். ஓகாரஸ்ய ஸ்தானே ஔ ஆதேசஹ. அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன? விஷ்ணு பிளஸ் ஏ. விஷ்ணு பிளஸ் ஏ விஷ்ணவே. விஷ்ணு பிளஸ் ஏ ஈக்குவல் டு விஷ்ணவே. என்னாச்சு? ஓகாரஸ்ய ஸ்தானே அவ் ஆதேசோ பவதி. ரூபம் எப்படி சித்திச்சது? விஷ்ணவே. அடுத்தது குரு பிளஸ் ஆதிஷா. குரு பிளஸ் ஆதிஷா. ஓகாரஸ்ய ஸ்தானே அவ்வாதேசா. என்னது? குராவாதிஷா. என்னது? குரு பிளஸ் ஆதிஷா குராவாதிஷா அப்படிங்கிற ரூபம் சித்திக்கும். அடுத்தது ஔகாரஸ்ய உதாரணம். ஔகாரஸ்ய ஸ்தானே ஆவ் ஆதேசா. எப்படி உதாரணம்? பௌ பிளஸ் அகஹ. பௌ பிளஸ் அகஹ பாவகஹ. பௌ பிளஸ் அகஹ ஈக்குவல் டு பாவகஹ அப்படிங்கிற எக்ஸாம்பிள் இருக்கு. அடுத்தது பாலகௌ பிளஸ் ஆகதௌ. பாலகாவாகதௌ அப்படிங்கிற உதாரணம். இதுக்கு ஔகாரஸ்ய ஸ்தானே ஆவ் ஆதேசா. இப்படியாக என்ன பண்றா பாருங்க, ரொம்ப சிம்பிளா. முதல்ல சந்தினா என்ன, அதற்கு முன்னாடி அக்ஷர பிரகரணம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துட்டு அதெல்லாம் நன்னா படிச்சுக்கணும், திருடப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா சந்தி. சந்தினா என்ன, அதுக்குள்ள பிரவேசம் பண்றோம். அந்த சந்தியில எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தோம். பொதுவா வையாகரண ரீதியா பஞ்சசந்தி. இங்க நம்மளுடைய சௌகர்யார்த்தம் சுலபமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்துல என்ன பண்றானாக்கா 3 சந்தியா பிரிச்சு கொடுக்குறா. என்னென்ன? ஸ்வரசந்தி, வெஞ்சன சந்தி, அதுக்கப்புறம் பார்த்தா விசர்க சந்தி அப்படிங்கிற மாதிரி. இதுலயே என்ன பண்ணிடுறா? பிரகிருதி பாவத்தையும் சுவாதி சந்தியும் அந்தர்பாவமா பண்ணிட்டா. அதுக்கப்புறமா முதல்ல ஸ்வரசந்தினா என்ன அப்படிங்கிற அழகா டெபினிஷன் கொடுத்தா. எப்படி கொடுத்தா? ஸ்வரஸ்யஸ்தானே ஆதேசா ஸ்வரசந்தின்னு கொடுத்துட்டு அந்த ஸ்வரசந்தியை எத்தனை விதமா பிரிச்சா? 8 விதமா பிரிச்சா.
இல்லையா? அஷ்டவிதம்னா நான் 8 விதமா பிரிச்சா. அந்த 8 விதமா பிரிச்சா அதுக்கு பெயர்களை கொடுத்தா. என்ன பெயர் கொடுத்தா? என் சந்தி, யாந்தா வாந்தா ஆதேச சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி, பூர்வ ரூப சந்தி, பரரூப சந்தி, பிரகிருதி பாவ சந்தி. இந்த 8ல முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? என் சந்தினா என்னன்றதை பார்த்துட்டோம். அதுக்கு என்ன சூத்திரம்? இகோ எனச்சி இகஹாஸ்தானே என் சியாத் அச் பரே அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உதாரணம் அழகா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு 2 உதாரணம் காமிச்சதோட இல்லாம அஞ்ஞானி உதாரணானி அப்படிங்கிறதையும் சிலதை நம்ம காண்பிச்சு கொடுத்துட்டு அந்த என் சந்திக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சந்தி யாந்தா வாந்தாதேச சந்தின்னு சொல்லக்கூடிய சந்தியை பார்த்துட்டு இருக்கோம். அது என்னது? ஏகாரஸ்ய, ஐகாரஸ்ய, ஓகாரஸ்ய, ஔகாரஸ்ய ஸ்தானே என்ன வருது அப்படின்னு பார்த்தோம். நம்ம அதனுடைய ஸ்தானத்துல அதனுடைய இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா ஐயி, ஆயி, அவ்வு, ஆவு அப்படிங்கிறது ஆதேசமாக வருகிறது. அதுக்கு என்ன சூத்திரம்? ஏச்சோ அயவா யாவஹா. முதல்ல பார்த்தேன் சந்திக்கு இகோ எனச்சி. இப்ப நான் பார்த்துட்டு இருக்க இந்த சந்திக்கு ஏச்சோ அயவா யாவஹா அப்படிங்கிறது சூத்திரம். என்ன அதுக்கு அதனுடைய அர்த்தமா நம்ம என்ன குத்துந்தோம்? ஏச்சஹா கிரமாத்து ஐயி, அவ்வு, ஆயி, ஆவு சிஹு ஆதேசோ பவதி அச் பரே. அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கோம். இங்க 4 உதாரணங்கள். என்ன ஆகுது? ஏகாரஸ்ய ஐ ஆதேசம் எப்படி வந்தா என்ன ஆகும்? அரையேன்னு ரூபம் சித்திக்கும். ஐகாரத்துக்கு ஆய் அப்படிங்கிறது ஆதேசமா வந்தா என்ன சித்திக்கும்? நை பிளஸ் அகஹா நாயகஹா அப்படிங்கிற ரூபம் சித்திக்கும். அதுக்கடுத்தது என்னது? ஓகாரஸ்ய ஸ்தானே ஔ ஆதேசமா வந்தா என்ன ரூபம் கிடைக்கும்? விஷ்ணு பிளஸ் ஏ விஷ்ணவே அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். ஔகாரஸ்ய ஸ்தானே ஆவ் ஆதேசா வந்ததுன்னா ரூபம் எப்படி இருக்கும்? பௌ பிளஸ் அகஹா பாவகஹா அப்படிங்கிற சிம்பிளான விஷயத்த நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கா. நம்ம நிறையெல்லாம் போட்டு குழப்பிக்கல. ஒரு வகுப்புலையும் ஒரு சூத்திரம் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஃபார்முலா சூத்திரம்னா ஃபார்முலா. இன்றைய தினம் ஏச்சோ அயவா யாவஹா அப்படிங்கிற சூத்திரம். அதனுடைய அர்த்தம் என்ன சொன்ன? ஏச்சஹா கிரமாத்து ஐயி, அவ்வு, ஆயி, ஆவு, ஏதே சிஹு அச் பரே அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்தானங்கள்ல என்னென்ன ஆதேசம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதனுடைய உதாரணம் என்னென்ன, அதை எப்படி பிரிச்சு எழுதுறது, எப்படி சேர்த்து எழுதும் போது அதனுடைய ரூபம் என்னவாக மாறும் அப்படிங்கிற மாதிரி அழகா இன்னைக்கு யாந்தாவாந்தாதேச சந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தியை எடுத்துட்டு நம்ம அழகா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அழகா புரிஞ்சிருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா கிளாஸஸ் கண்டினியூவா நீங்க அட்டன் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னாக்கா அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் நம்ம கொடுக்குறோம், அதை பார்த்துட்டு தான் அடுத்த வகுப்புக்கு வரணும். அதை பார்க்காமையே இந்த வகுப்புக்கு நேரடியா வரும்பொழுது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு புரியாது இல்லையா? உங்களுக்கு அதை புரிய வைக்கிறது எனக்கு சிரமம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால கண்டினியூவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த சந்தி இந்த கிராமரை பொறுத்த வரைக்கும் கடைசி கிளாஸ் வரைக்கும் பிகினிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம சந்தியை முழுமையா கத்துக்கணும்னாக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா வித்தவுட் பிரேக் தொடர்ச்சியா வகுப்புக்கு வரணும், அபியாசம் பண்ணணும், ஹோம்ஒர்க் எழுதி அனுப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பணும். அப்பதான் நமக்கு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண முடியும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஃபர்ஸ்ட் அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிற அந்த 12 பேஜஸ்னுடைய ஒன் வேர்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த அதாவது இந்த புதன்கிழமைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு அந்த உங்களுக்கு அவகாசம் படிக்கிறதுக்கும் அவகாசம் கொடுக்குறேன். வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதை கொடுக்குறேன், ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். நீங்க அதனுடைய டெஸ்ட் எனக்கு எழுதி அனுப்பணும். பார்த்துக்கோங்க. அதுக்கு யாருக்காவது டவுட் இருக்குனாக்கா நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்தெல்லாம் உங்களுக்கு புரியும். குழப்பமே இல்லாம அழகா போயிட்டு இருக்கு. நீங்களும் அதை குழப்பிக்க வேண்டாம். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். பாடம் இது என்னன்னாக்கா பாடம் இதோட முடிஞ்சுது. ஏதாவது உங்களுக்கு சம்சயம் இருந்தா கேளுங்க. தாசன் ஒரு நிமிஷம். எதனா சம்சயம் இருக்கா? நடத்தின வரைக்கும் ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுதா? கேக்குறது ஆடிபிளா இருக்கா? புரிஞ்சுது அடியா, நல்லா புரிஞ்சுது அடியா. ஓகே தாஸ், புரிஞ்சுது அடியா. தாஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னாக்கா
நம்ம ராஷ்டிரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான் நியூ டெல்லியில ஒலிம்பியாட் அப்படின்ற ஒரு கேம் ஒன்று நடத்துறான். அது என்னன்னாக்கா அந்த குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அதனுடைய விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். அது எல்லாம் எங்க சம்ஸ்கிருத மகா வித்யாலயில வித்தியார்த்திகள்லாம் கலந்துக்கிறா. இதை நீங்களும் கலந்துக்கலாம். இது என்னன்னாக்கா அது விசாரிச்சுட்டான். இது வந்து பிரைவேட்டா இருக்கா கூட இதை கலந்துக்கலாம். அதுக்கு என்ன வேணும்னாக்கா பேசிக் சம்ஸ்கிருத ஞானம் தெரிஞ்சா போறோம். பேசிக்கா சம்ஸ்கிருத ஞானம் இருந்தா போறோம். அவளுக்கு அந்த லெவல் வச்சிருக்கா. யார் யாருக்கு என்னென்ன, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பசங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலபஸ், காலேஜ் பசங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலபஸ், வெளியில இருக்கிற அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டா அப்படி இருக்கான்னாக்கா அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலபஸ். அதுலயே 2 கேட்டகரி. நன்னா சம்ஸ்கிருதம் பரிச்சயமானவா ஒரு கேட்டகரியும், சம்ஸ்கிருதத்தை இப்பதான் லேர்ன் பண்றா அப்படின்னு அவ ஒரு கேட்டகரியாவா என்ன பண்றா கலந்துண்டு இந்த ஒரு 1 டே அது என்னென்ன நாள்ல என்னென்ன வருது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3rd வரைக்கும் இருக்கு. ஆகஸ்ட் 3rd வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவகாசம் நமக்கு இருக்கு. 1 டே பரீட்சை மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஆன்லைன்லேயே தான் எல்லாமே நடக்கும். ஆன்லைன் மாத்தியமேன இது நடக்கும். இது எதுக்காக பண்றேனாக்கா மெயினா சம்ஸ்கிருத பிராபகண்டா இல்லையா, சம்ஸ்கிருதத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துக்காக இந்த விஷயத்த பண்றா. இது நீங்க கலந்துக்கலாம். சரியா? இது எப்படி கலந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் இருக்கு. அதாவது www.sanskritolympiad.in அப்படிங்கிறது நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க அந்த லிங்க் உள்ள போனெல்லாம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓபன் பண்ண உடனே சான்ஸ்கிரிட் ஒலிம்பியாட் அப்படின்னு ஃபர்ஸ்டே வரும். கூகுள்ல போயிட்டு www.sanskritolympiad.in கொடுத்தேன்னா சான்ஸ்கிரிட் ஒலிம்பியாட் ஓபன் ஆகும். இங்கிலீஷ்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணேல் அப்படின்னாக்கா என்ன இருக்கும்னாக்கா அதுல வந்து பகவத்கீதா ஒலிம்பியான் ஃபர்ஸ்ட் இருக்கும், செகண்ட்ல சான்ஸ்கிரிட் ஒலிம்பியான் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதுல பார்த்தீங்கன்னா என்ன கிளிக் பண்ணாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் நவ் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே 2 ஆப்ஷன் கேட்கும். அதாவது பல்கா பண்ண போறீங்களா இல்ல இண்டிவிஜுவலா பண்ண போறீங்களா. யாரும் நீங்க இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். அதுல என்னென்ன டீடைல் கேட்பானாக்கா நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய செல் நம்பர் இல்லையா, அதை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டே அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் நேம் ஒன்று கொடுக்கும். அதுல என்ன சூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி வரும். அதுல வரும்போது என்னக்கா கேட்டகரின்னு இருக்கும். அந்த கேட்டகரி வரும்போது என்ன பண்ணுனாக்கா ஸ்ரீ அகோபிலமட் சான்ஸ்கிரிட் காலேஜ்னு கொடுத்தா வரும். நீங்க டைப் பண்ணலாம் ஸ்ரீ அகோபிலமட் ஆதர்ஷ சான்ஸ்கிரிட் மகாவித்யாலயா அப்படின்னு நம்ம அதை நான் என்ன டைப் பண்ணுறது உங்களுக்கு குரூப்ல கொடுக்குறேன். ஓகேவா? நான் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்க அந்த கேட்டகரின்னு வரும்போது இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுவே ஸ்டேட் வந்துடும், டிஸ்ட்ரிக்ட் காமிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்க எந்த கேட்டகரியில இந்த மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ண போறேன், ஆன்லைன்ல அட்டன் பண்ண கேட்கும். அதுல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட் இருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னன்னாக்கா கடைசி ஆப்ஷன் பிரகஸ்தரஹான்னு இருக்கும். பிரகஸ்தரஹா அப்படிங்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்துல கொடுத்துருப்பான். அது கடைசி ஆப்ஷனா இருக்கும். அதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டிடியூஷன் நேம் என்னன்னு கேட்கும்போது ஸ்ரீ அகோபிலமட் சான்ஸ்கிரிட் காலேஜ்னு இருக்கும். அதை நீங்க டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் அதுலயே இருக்கு, அது வந்துடும். அதுக்கப்புறமா டீச்சர்ஸ் நேம்னு ஒன்று இருக்கும். அதில் டாக்டர் எஸ் திருமலை அப்படின்னு என்னோட நேம் நீங்க கொடுங்க. டீச்சர்ஸ் நேம்ல டாக்டர் எஸ் திருமலை அப்படின்னு என்னோட பேர் கொடுங்க. டீச்சர்ஸ் செல் நம்பர் என்னுடைய நம்பர் கொடுங்க 9789584125 அப்படிங்கிறது நீங்க டைப் பண்ணிடலாம். எக்ஸாம் இன்னைக்கு ஆன்லைன் மாத்தியமான தான் இருக்கும், சுலபமா இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷனல் டைப் தான் இருக்கும். ஈஸியா நீங்க அதை நம்ம இப்போ கூகுள் ஷீட்ல கொடுத்து கூகுள் ஃபார்ம்ல அட்டன் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா 50 rupees அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஜிபேவே பண்ணலாம். அழகா நீங்க இந்த இது கலந்துக்கிறதுக்கு 50 rupees அப்படிங்கிற மாதிரி அவ இது பண்றா. அதை நீங்க ஆன்லைன்லயே அப்படியே வந்து ஜிபே மூலமாவே அதுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். என்னன்னைக்கு என்னென்ன தினம் அப்படி என்னைக்கு அவ அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த ப்ரௌச்சர்ஸ்ல கிளீனா இருக்கு. நான் அதை உங்களுக்கு அழகா ஷேர் பண்றேன். இது கண்டிப்பா பண்ணலாம். இது நம்மளால ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இது பண்றதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சம்ஸ்கிருதத்தை இந்த விகசித பாரத், இந்த பாரதம் முழுக்க சம்ஸ்கிருதமானது ஃபியூச்சர்ல நன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக என்ன பண்றா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றா. போன முறை பகவத்கீதா அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி டாபிக் பார்த்தோன்னா சாமானிய சம்ஸ்கிருதம். இப்ப நீங்க படிக்கிறீங்க இல்லையா, அச் வர்ணஹானா என்ன, ஹல் வர்ணஹானா என்ன, வெஞ்சனம்னா என்ன, பும்லிங்கம்னா என்ன,
ஸ்திரீலிங்கம்னா என்ன அப்படிங்கிற கேட்டகரியில தான் நம்ம கலந்துக்க போறோம். ஓகேவா? இதை பண்ணுங்க. யாருக்கேனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை உடனடியா பண்ணிடுங்க. இன்னைக்கே பண்ணா கூட சந்தோஷம் தான். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது அதை பண்றதுக்கு. அழகா நீங்க பண்ணலாம். சரியா? ஏதேனும் சம்சயம் இருந்ததுன்னா இது விஷயமா எனக்கு நீங்க இண்டிவிஜுவலா ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி பண்றதுன்றத கைட் பண்றேன். இது வந்து சான்ஸ்கிரிட் ஒலிம்பியாட் அப்படிங்கிற லிங்க் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணணும், எந்த கேட்டகரியில கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புறேன். மற்றதெல்லாம் அந்த அதுலயே ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நவுன்னு கொடுத்தாலே என்னென்ன கேட்கறதோ அதை அழகா நீங்க ஃபில் பண்ணிட்டே வந்துடலாம். தாசன், புரிஞ்சுதா உங்களுக்கு சொன்னது? புரிஞ்சுது சுவாமி. புரிஞ்சுது சுவாமி. ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? புரிஞ்சுது கண்டிப்பா சுவாமி. பண்ணலாம். முடியும். நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. அதையும் சொல்லிடுறேன், கட்டாயம் எல்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் பண்ணா நல்லது. நம்ம சம்ஸ்கிருதத்துக்காக பண்றோம் அப்படிங்கிறது தான் இதோட உத்தேசம், வேற ஒண்ணு இல்லை. சுவாமி. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಅಸವರ್ಣ ಸ್ವರ್ಣ. ಧನ್ಯವಾದ. ಅಡಿ